தாவேக்க மாவட்ட செயலாளர் அட்டூழியம், மௌனம் காக்கும் சிஎம் விஜய், வெடித்தது உச்சக்கட்ட கோஷ்டி மோதல். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்த பின்பு தமிழகத்தில் பல இடங்களில் தாவேக்க மாவட்ட செயலாளர்கள் செய்யும் அட்டூழியம், அடடா நீங்க ஒருவரே போதும் தாவேக்க ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு என்று தாவேக்கவினரே சொல்லும் வகையில் நாளுக்கு நாள் தாவேக்க தொண்டர்கள் மற்றும் தாவேக்க மாவட்ட நிர்வாகிகளிடம் நடந்து கொள்ளும் தாவேக்க மாவட்ட செயலாளர்களின் சர்வாதிகார போக்கு எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது என தாவேக்கவினர் இதுவரை மனதுக்குள் குமரி கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த பஞ்சாயத்து வீதிக்கு வந்துவிட்டது. குறிப்பாக தாவேக்க பெண்களுக்கு எதிராக தாவேக்க மாவட்ட செயலாளர் ஒருவரின் அடக்குமுறை தற்பொழுது தாவேக்க திண்டுக்கல் மாவட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் வருகை புரிந்தார். அங்கே அவரை காண ஏராளமான தாவேக்க நிர்வாகிகள் வருகை புரிந்தனர். ஆனால் அமைச்சர் விக்னேஷ் அவர்களை சந்திப்பதற்கு அங்கே தாவேக்க நிர்வாகிகளை திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தாவேக்க தர்மா அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தனக்கு வேண்டப்பட்டவர்களை மட்டும் அமைச்சர் விக்னேஷ் அவர்களை சந்திக்க அனுமதித்ததாகவும், கட்சிக்கு உண்மையாக உழைக்கக்கூடியவர்களை அமைச்சர் விக்னேஷை சந்திக்க அனுமதிக்கவில்லை என மாவட்ட செயலாளர் தர்மாவுக்கு எதிராக கோஷமிட்டனர் அங்கிருந்த தாவேக்கவினர். குறிப்பாக தாவேக்க பெண் நிர்வாகிகளை அமைச்சர் விக்னேஷ் அவர்களை சந்திக்க அனுமதிக்கவில்லை என்றும், பெண்கள் மீது கை வைத்ததாகவும், அமைச்சர் விக்னேஷ் பங்கேற்ற நிகழ்வுக்கு வெளியே இருந்த பெண்கள் உட்பட தாவேக்க நிர்வாகிகள் தாவேக்க மாவட்ட செயலாளருக்கு எதிராக தங்களுடைய கண்டன கோஷத்தை எழுப்பினார்கள். அப்போது பெண்கள் மீது கை வைத்த மாவட்ட செயலாளரை மாற்ற வேண்டும் என தாவேக்கவினர் கோஷமிட்டனர். இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள தாவேக்க மாவட்ட செயலாளர்களில் சிலரின் அட்ராசிட்டி குறித்து செய்திகள் வந்தாலும் கூட தாவேக்க தலைமை அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் கடந்து செல்வதுதான் அடுத்தடுத்து இதுபோன்ற மாவட்ட செயலாளர்களின் அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்றும், அந்த வகையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை மதிக்காத ஆணவத்தில் அட்டூழியம் செய்யும் தாவேக்க மாவட்ட செயலாளர்களை பியூஸை புடுங்க வேண்டும் என தாவேக்க நலம் விரும்பிகள் ஆதங்கத்தை கொட்டி வருகிறார்கள். குறிப்பாக சென்னை தவிர்த்து மற்ற பகுதிகளில் இருக்கும் ஒரு சில அமைச்சர்கள் பெரும்பாலும் சென்னையில் இருக்கிறார்கள். வாரத்தில் 2 நாட்கள் அவர்களின் தொகுதிக்கு வருகிறார்கள். வாரத்தில் 2 நாட்கள் இருக்கும் அமைச்சரை கட்சி நிர்வாகிகள் பார்க்க முயற்சித்தால் கூட அங்கே உள்ளூரில் இருக்கும் மாவட்ட செயலாளர் முட்டுக்கட்டையாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் உள்ளது. இதற்கு முக்கிய காரணம், அமைச்சரை தன்னை தாண்டி யாராவது நெருங்கிவிட்டால் அடுத்து டெண்டர் போன்ற மற்ற விஷயங்களில் அவர்கள் நேரடியாக காரியம் சாதித்துக் கொள்வார்கள். நம்ம எதிர்பார்க்கும் வருமானம் கிடைக்காது என்கிற அச்சம்தான் அமைச்சரை தாவேக்க நிர்வாகிகளை கூட சந்திக்க விடாமல் ஒரு சில தாவேக்க மாவட்ட செயலாளர்கள் தடுத்து நிறுத்துவதாகவும், மேலும் அமைச்சர் ஊரில் இல்லாத நாட்களில் நிழல் அமைச்சர் போன்று அந்த தொகுதியில் வலம் வரும் மாவட்ட செயலாளர்களின் அட்ராசிட்டி எங்கே கொண்டு விட்டுவிடுமோ என்றும், குறிப்பாக அமைச்சரிடம் நெருக்கத்தை பயன்படுத்தி தாவேக்க மாவட்ட செயலாளர்கள் அட்ராசிட்டியை தாவேக்க தலைமை மௌனம் காக்காமல் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிறார்கள் தாவேக்க நலம் விரும்பிகள்.